பலமாக கொதிக்குது. இவ்வளோ டேஸ்ட்டு இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்ச கைக்கு வந்து தங்க வலையிலே போடலாம். ஆனால் இப்போ போதும் நிப்பாட்டு. இதே சொல்லி ஒரு பவுன் கூட போடுறது கிடையாது. இது மாதிரி அவர் நான் சொன்ன மாதிரியே போட்டுருந்தாரு 100 பவுன் போட்டுருக்கலாம். குழம்பு அள்ளி ஊற்றுமா, சுவையாக இருக்குது. தமாத்தூள் குழம்பு ஊற்றிருக்கீங்க. இறா வள்ளி போடுங்க. ஆஹா பாருங்கள், கறி இறாவாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 எண்ணிக்கே போலாம் போது. இதிலே ஒரு 20 இறாக்கு வந்துச்சு. மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். மட்டன் குழம்புல சிக்கன் குழம்பு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை விட கருவாட்டில் போட்டு பாரு. கருவாட்டு குழம்புல ஆமாம், சாப்பாடு அப்படி பக்கத்தில் எடுத்து அதில் ஒரு 4 இறா வள்ளி போட்டு அது பக்கத்துலேயே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு இந்த முருங்கைக்காய் அப்படியே புழிஞ்சி விட்டு எடுத்து. ஐயோ எனக்கு முடியலையே, வாய் ஊறுதே. இப்பெல்லாம் கூட சாப்பிடலாமா இறாவை? பக்கத்தில் கிடையாது, சாப்பிட வேண்டியதானே. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வந்து சுவையான இறா குழம்பு செய்ய போகிறோம். 2 உருளைக்கிழங்கு 4 முருங்கைக்காய் வச்சு 1/2 கிலோ இறா வச்சு நம்ம சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருங்கைக்காய் இருந்ததுன்னா இறாவை தேடுவீங்க, இறா இருந்ததுன்னா முருங்கைக்காய் தேடுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுத்தமான கடலை எண்ணெய் இது. நாங்கள் செக்கில் போய் ஆடிட்டு வந்தோம். சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீழ் வச்சது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும். நறுக்கி வச்சு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கிலோ இறா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் தான் இது. 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துப்போம். பலமாக கொதிக்குது. வாசனை செம அட்டகாசமாக இருக்குது. கடைசியாக 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள். சாப்பாடில் போட்டு சாப்பிட்ட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் பயங்கரமான ஸ்பெஷல். இன்னைக்கு எறா ஒரு 1/2 கிலோ போட்டு அதில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. இது மாதிரி செஞ்சால் நம்ம எல்லாருமே எறா வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம். ஏன்னா எறா ரேட் அதிகம். அதனால் நம்ம வந்து முருங்கைக்காய் இது மாதிரி ஏதாவது காய்கறி சேர்த்து செஞ்சுன்னா நம்ம எல்லாருக்கும் எறாவும் வரும், குழம்பு எக்ஸ்ட்ரா வரும். அந்த எறா வந்து நம்ம எந்த காய்கறியில் வேணாலும் போடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்குல எறாவை போட்டு சூப்பராக இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி, வேறு எதுவுமே கிடையாது. ஒயிட் ரைஸ். ஆனால் வாசனை கமமான இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, சாப்பிடலாமா? நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வீடியோவில் போயிட்டேன் முன்னாடியே. ஆஹா, பிரமாதம். என்ன சுவைன்றீங்க, செம்ம டேஸ்ட்டு. விறகடுப்பு செஞ்சுருக்காங்க பொழுது. விறகடுப்பு செஞ்சாலே இன்னும் கொஞ்சம் சுவை கூடி வரும். அது இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டு, இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்ச கைக்கு வந்து தங்க வலையிலே போடலாம். ஆனால் இப்போ போதும் நிப்பாட்டு. இதே சொல்லி ஒரு பவுன் கூட போடுறது கிடையாது. இந்த மாதிரி அவர் நான் சொன்ன மாதிரியே போட்டிருந்தாலும் 100 பவுன் போட்டுருக்கலாம். ஆனால் 1 பவுனுக்கு இங்கே போடுறதுக்கு முடியல. தங்க வலையில் போட போகிறாராம். ஒரு பவுன் ஆனால் 50,000 போதுங்க. அப்போ அதுக்கு வாய் மட்டும் சும்மா இருக்கணும். பேருக்கு எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. ஒரு பாரு நிலாவில் பாட்டி சோறு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாது? சொன்னால் செஞ்சு காமிக்கணும்ல. நாங்கள் சொன்ன உடனே சந்தோஷமாக சிரிக்கணும். நான் எப்போ சிரிச்சுட்டு தான் இருக்கேன். அட்டகாசமாக இருக்கும் உண்மையாகவே. பெப்பர் வேறு போட்டுருக்காங்க, மிளகு தூள் போட்டுருக்காங்க, வாசனையாக இருக்குது. மிளகு தூள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடைசியாக போடணும். அப்போ தான் அதுக்கு மரியாதை, குழம்புக்கும் சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க கூடாது மிளகு தூளை. கடைசியாக போட்டால் தான் இந்த பெப்பரோட வாசனை வந்து காரமும் தூக்கலாக கொடுக்கும். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு எறா போட்டு செஞ்சு செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாக்க செஞ்சு பாருங்கள் எறாவோட. ஆமாம், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாவக்காயோட கசப்பே பிடிக்காது. செஞ்சிங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. 7 வகையான பாவக்காய் டிஷ் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதில் இந்த எறா போட்டு செஞ்சது வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், பழைய வீடியோ இருக்கும் ஒன்று. குழம்பு அள்ளி ஊற்றுமா, சுவையாக இருக்குது. தம்மாத்தூள் குழம்பு ஊற்றிருக்கீங்க. எறா வள்ளி போடுங்க. ஆஹா, பாருங்கள், வெறி எறாவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், 1 2 3 4 5 6 எண்ணிட்டே போலாம் போகுது. இதுலேயே ஒரு 20 எறாவுக்கு வந்துச்சு. குட்டி குட்டி எறா இல்லை. முருங்கைக்காய் டேஸ்ட்டாக தான் இருக்குது. எதில் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா எதில் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மாங்காயில் போட்ட சாம்பார் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. காரக்குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மட்டன் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மட்டன் குழம்புல சிக்கன் குழம்பு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை விட கருவேப்பிலை போட்டு பாரு. கருவாட்டு குழம்புல. ஆமாம், சாப்பாடு அப்படி பக்கத்தில் எடுத்து
அதில் ஒரு 4 இறா அள்ளி போட்டு அது பக்கத்துலேயே ஒரு உருளைக்கிழங்கை வச்சு இந்த முருங்கைக்காய் அப்படியே புழிஞ்சி விட்டு எடுத்து ஐயோ எனக்கு முடியலையே, வாய் ஊறுதே. இப்பெல்லாம் கூட சாப்பிடலாமா இறாவை? பக்கத்தில் கிடையாது, சாப்பிட தானே. குழம்பு மல்லி ஊற்றுங்க. பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்காங்க. ஆகும்ன்றாலும் கண்ணு தண்ணியை காணணும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஊன்ற தெரியல. அப்படி ஒன்றும் காரமா? காரம் இருக்கு. சுவையா காரமா? சுவை சுவை. சாதாரண மிளகாத்தூள் தான், வீட்டு மிளகாத்தூள் தான். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நான் போட்டால் வேணாம்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டார். ஏன்னா நான் வச்ச குழம்பு அந்த மாதிரி. ரைட். இறா வைக்காம குழம்பு எப்படி இறா போடு. நான் வச்ச குழம்பு எப்படின்னா குழம்பு ஊற்றுல தானே சாப்பிட முடியும். மிளகா அரைச்சது பச்சை மிளகான்ற பாரு. மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் அரைச்சது யாரு? இவராச்சே. மிஷின் தான் அரைச்சிது. இருந்தாலும் அதில் மசாலா போடணும்ல. நம்ம அரைக்கிற மிளகாத்தூள் தான் இருக்குது, சுவையாகவும் கூட்டுறதுல. ஏகப்பட்ட முருங்கைக்காய் இருக்குங்க. அங்கே எல்லாம் முருங்கைக்காய் சக்கை தான் இருக்குது. சாப்பாடும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, முருங்கைக்காயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இலையை நக்கிடுவார் போல. இந்த வாட்டி கண்டிப்பாக வளையல் போட்ட வேண்டியதான். வளையல் போட்டானா கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. அது நடக்காத விஷயம். ஆட்டுக்கால் கிடைக்கணும் நினைப்பேன். முருங்காவை கிடைச்சிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி. செம்ம விருந்து. பேச முடியல, அவ்வளோ காரம். சிம்பிளாக இருந்தாலும் பெரிய விருந்து தான் இது. இது மாதிரி நீங்கள் இறாவில் வந்து
ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா காய்கறிலாம் சேர்த்து நீங்கள் செஞ்சுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வேறு காய்கறி போட்டு செய்யலாமான்றது எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இது போட்டு செய்யலாமான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.